வெல்கம் டு அவர் சேனல் சபரி கீர்த்தனாஸ் vlog. இன்றைக்கி ஒரு சண்டே vlog தான். ரொம்ப பிஸியாக போச்சு நாள் வந்து. ஏன்னா அந்த வாரம் வந்து ஆடி பௌர்ணமி, ஆடி 1, வளரம்புற வெள்ளின்னு சொல்லி எல்லாமே ஒரே வாரத்தில் வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ சண்டேவே கொஞ்சம் துவச்சி எல்லாம் போட்டுட்டோன்னா அந்த வீக் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீக் டேயில் ஃப்ரீயாக இருந்துக்கலாம்ல. அதனால தான் பெட்ஷீட்டு தலகாணி ஓரெல்லாம் தனியாக தலகாணி உரன்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக வாஷ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பெட்ஷீட்டு, அடுத்து சின்ன துணிங்களை வாஷ் பண்ணிட்டேன். ஒரு 4 கொடி இருக்கும் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி போட்டது. அப்புறம் சாப்பாடு செய்கிறேனோ இல்லையோ, சண்டே ஆனால் நெயில் கட் பண்ணுற வேலை குழந்தைங்களுக்கு மெயினான வேலை. அதுக்கப்புறம் வந்து சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற டைலாக் தான். என் பிள்ளைய கையிலே பிடிக்க முடியாது. வீக் டேயில் வந்துட்டு நம்ம பையனை ஸ்கூலுக்கு அனுப்புகிற பிஸியில் இருப்போம். பாப்பாவை வந்து என்னால் பிடிச்சி ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்ருக்க முடியாது. அதுவும் போக கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்ப்பேன். ஸோ சண்டே ஒரு நாள் தான் எனக்கு நெயில் கட் பண்ணுறதுக்கு வந்து நார்மலாக இருக்கும். கொஞ்சம் டீப் க்ளீனிங் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன தான் நம்ம மாப் போட்டு ஒட்டடை அடித்தாலும் அந்த ஒவ்வொரு திங்ஸ் மேலேயும் இருக்கிற தூசி வந்து எப்படி தான் இருக்கும்னு தெரியாது. ஃபுல்லாக வந்து ஒட்டடை பிடிச்சி தூசி பிடிச்சி தான் இருக்கும். ஓரளவு எல்லாம் இழுத்து போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தா ஒரு திங்ஸுமே இல்லை. செல்ஃப் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. எப்போ பாரு நம்மளுக்கு கைக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து அந்த ஷெல்ஃபில் வைக்கிறது மட்டும்தான் எங்கள் வீட்டில் வேலை. அதுக்கப்புறம் சும்மா இருக்கிறப்ப எடுத்து வைப்பாங்க இங்கே. இருந்தாலும் சில திங்ஸ் வந்து அப்படியே நின்று போயிடும். எது தேவை எது தேவையில்லைன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அன்றைக்கி எடுத்து போட்டு க்ளீன் பண்ணதும் பார்த்தா ஒன்றுமே இல்லை. அவ்வளோ நீட்டாகிடுச்சு, க்ளீன் ஆகிடுச்சு. நல்லா டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சேன். இந்த செல்ஃப்லேயும் ஒன்றுமே இல்லை. ஹாலில் மொத்தம் 2 செல்ஃப் இருக்கும். வெஸ்ட்டு பார்த்து ஒன்று இருக்கும், சவுத்து பார்த்து ஒன்று இருக்கும். ஸோ 2மே நல்லா இருந்தது. ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி விட்டாச்சு. டீக்ளியரிங் பண்ணாவே மந்த்லி ஒன்ஸ் வந்து தேவையில்லாத பொருளெல்லாம் போயிடுதா, பார்க்குறதுக்கு வீடு நீட்டாகிடுது. இல்லாட்டினா குழந்தைங்க இருக்கனால எப்படியும் ஒரு பொம்மை ஜாமான் அது இதுன்னு சொல்லி வந்து ஏறிக்குது செல்ஃபில். அது கொஞ்சம் செல்ஃபை க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜு மேலேயும் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு கொஞ்சம் உருளி அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் கொஞ்சம் டஸ்ட் அடித்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அடுத்து மெயினாக என்னோடய பெட்ரூமில் இருக்கிற காஸ்மெட்டிக்ஸு என்ன தான் வைப்போன்னு தெரியாது, ஆனால் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆயில் அந்த பேப்பர்லாம் பாருங்கள் 1 மந்த்தே இருக்கும் க்ளீன் பண்ணி. அப்புறம் என்ன பண்ணுறது, அந்த ஆயிலெலாம் அதில் தான் வடிய ஆரம்பிக்கும். எண்ணெயே 2-3 டப்பா வச்சுருப்பேன். எங்கள் அத்தையோட சித்தாயில் ஒன்று, அப்புறம் பாதாம் எண்ணெய் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒன்று, நார்மல் கோகோனட் ஆயில். எண்ணெயே 3 எண்ணெய் இருக்கும். அப்படிங்கிறப்ப வந்து அந்த இது வந்து ஃபுல்லாகவே எண்ணெய் ஆயிடுது. அப்புறம் என்கிட்ட இந்த தோடு இது பார்த்திங்கன்னா ஒரு 5 தோடு இருக்கும்னு நினைக்கிறேன் கோல்டில் மட்டும். ஆனாலும் இந்த 10 ரூபா கடையில் போய் பிறக்கிற தோடோட இது வந்து எனக்கு நிற்கவே மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு ஆசை அது மேலே, அவ்வளோ ஒரு இது ஈர்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே பார்த்தாலும் தோடு கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமா, இந்த ட்ரெஸ்க்கு அதுக்கு மேட்ச் ஆகுமான்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அது ஏன்னு தெரியல. ஆனால் கோல்டில் இருக்கிற அந்த அத்தனை செட்டு 5 செட்டு இருந்தால் கூட மாற்றி போட மாட்டேன் அப்பப்போ. இதில் வந்து பிடிச்ச மாதிரி பிடிச்ச ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜீன் போட்டால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம், சுடிதார்ஸ் போட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம், சாரீஸ் கட்டுனா அதுக்கேற்ற மாதிரி. பட் நான் கிராமத்தில் இருக்கும்போது போட மாட்டேன், வெளியில் போடும்போது யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு அது பிடிச்சிருக்கிறனால அந்த விஷயத்தை நான் வந்து இன்னுமே 2 குழந்தைங்க ஆனாலும் இன்னுமே நான் எனக்கு பிடிச்ச மாதிரி அது ஒன்றை மட்டும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். முன்னாடி ஜாப் போயிட்டுருந்தேன். அப்போ வந்து யூனிஃபார்ம் தான் எனக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் தான், பட் யூனிஃபார்மு சுடிதார்லேயே கோட் மாடல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அப்போ தான் இந்த கலெக்ஷன்ஸ் நிறையா வந்து நான் எடுக்க ஆரம்பித்தேன். மெயினாக இந்த தொங்கட்டா மாதிரி இல்லாமல் ப்ளைனாக ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்தோன்னா வகுடு நம்ம எடுக்காமல் லைன் எடுக்காமல் நெத்தி வந்து இப்படி ப்ளைனாக சீவிட்டு அந்த ரவுண்டு தோடு போட்டால் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு லுக்கு வந்து செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி தோடு தான் உங்கள்கிட்ட நிறைய காட்டியிருப்பேன் அதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் கோல்டு இருந்தனால மல்லி டீ வச்சு குடிக்கலாம். எப்படி வீக்லி ஒன்ஸ் வந்து மல்லி டீ வச்சுருவேன். ஒன்று சாட்டர்டே ஈவினிங் வைப்பேன், இல்லை சண்டே வைப்பேன். மல்லி டீ வச்சு குடிக்கலான்னு சொல்லிட்டு தான் மல்லி டீ வந்து வச்சுட்டு இருந்தேன். ஹாலில் வச்சுட்டு இருந்தேன். யூபிஎஸ் கரண்ட்டு போயிடுச்சு. பெட்ரூமுக்கு வந்தால் இவங்களும் பெட்ரூம்க்கே வந்துட்டாங்க. ஸோ பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பையன் வந்து வீடியோவுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வரல. பெட்ரூம் செல்ஃபையும் க்ளீன் பண்ணியாச்சு. பெட்ரூமில் வந்து ஒரே செல்ஃப் தான். கரெக்டாக காட் போடுறதுக்கு பக்கம் இருக்கும், ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்கும். அதையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. வெல் க்ளீன்டு பார்த்திங்கன்னா தெரியும். மேலே வந்து ஒன்றுமே வைக்கல. என்னோடய சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு காலேஜ் பேக் இருக்கும். கீழே வந்து காஸ்மெட்டிக்ஸு, ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் கீழே பையனோட சாமி ரேக், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தா குப்பை அவ்வளோ இருந்தது. எப்படியோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தீபம் விளக்க வந்துட்டேன்.
அன்றைக்கி விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்று பீத்தாம்பரி பவுடர் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா எங்கள் கிராமத்தில் வந்து அதிகமாக செங்கப்பொடி இருக்குல்ல, அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. புளி, லெமனு, அந்த செங்கப்பொடி அது இருந்தாவே போதும், சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். நம்மளுக்கு அதுவே போதும். எண்ணெய் பசை எடுக்கிறதுக்கு வந்து விம் ஜெல் யூஸ் பண்ணுவேன். அதுலேயே வந்து நல்லா க்ளீனாக போயிடும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கையில் காட்டியிருப்பேன் உங்ககிட்ட. அது வந்து பச்சை கற்பூரம். இந்த மஞ்சள் வைக்கும்போது, சந்தன மஞ்சள் குழப்பும்போது பச்சை கற்பூரம் இல்லை ஜவ்வாது, பன்னீர் இருந்ததுன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோட அந்த பொட்டோட மணம் வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வந்து லாங் லாஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைனா இது ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்க. அவ்வளோ ஒரு மனம் கொடுக்கும். இந்த பெருமாள் கோயிலுக்குள்ளெல்லாம் போனோன்னா ஒரு மனம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு தோணும். அந்த ஜவ்வாது பன்னீர்லாம் யூஸ் பண்ணும்போது, அந்த பொட்டு வைக்கும்போது சூப்பராக இருக்கும். நான் வந்து பன்னீர் இல்லாததுனால நம்ம இந்த திருச்செந்தூர் இந்த மாதிரி கோயிலுங்களுக்கு போனால் அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணிப்பேன் மஞ்சளோட. ப்ளைன் வாட்டரும் மிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பெரிய இது கிடையாது. எனக்கு அதில் ஒரு சென்டிமெண்ட்னால நான் அந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதோட ஜவ்வாது இல்லைன்னா தசாங்கம் யூஸ் பண்ணிப்பேன். பச்சை கற்பூரம் மெயினாக போடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பன்னீர் எடுத்துக்கோங்க, நல்லா வாசம் கொடுக்கும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பொட்டு வைக்க ஆரம்பிச்சிடலாம். என்னை பொறுத்தளவு பூஜைக்கு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி பண்ணால் தான் கடவுள் ஏற்றுக்கும், அந்த இதில் வந்து நான் இதாக இருக்க மாட்டேன். பட் ஓரளவு நான் வந்து தேசிய மங்கையர்க்கரசி அம்மாவோட வந்து தீவிர ஃபேனு. யாரையுமே அவ்வளோ இதாக நான் வந்து இதை எடுத்துக்க மாட்டேன். பட் அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஸ் எ தேர்ட் பர்சனாக இருந்து அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லாட்டினா ஃபேமிலியை விட்டு நான் யார்கிட்டேயும் அவ்வளோ இதாக வந்து யாரையுமே வந்து ரொம்ப அட்டாச்சாக நினைக்க மாட்டேன். அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து நான் எடுத்துப்பேன். ஆன்மீகத்தை பொறுத்தளவு முடிஞ்ச அளவு பண்ணுவேன். முடியாததை எப்பயுமே நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாமே மனசு சார்ந்தது தான். ஒரு ஒரு இதை செய்ய முடியலன்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் அதுவே நம்மளுக்கு வந்து பெரிய கஷ்டமாக இருக்கும். அதை பெருசாக நம்ம எடுத்துக்கவே தேவையில்ல. அதை அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிடலாம். அப்படிதான் நம்மளால என்ன முடியுமோ அதை சாமிக்கு பிரசாதமாக வைக்கலாம். சிலர் வெறும் மஞ்சள், எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா வீட்டில் நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வெறும் மஞ்சள் குங்குமம் தான் வைப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிறையா வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய நான் வந்து நானாக தான் கற்றுக்கிட்டேன். இப்போயும் எங்கள் அத்தை, எங்கள் அம்மா அவங்கெல்லாம் விளக்கு தீபம் வைக்கும்போது வந்து வெறும் மஞ்சள் தான் வைப்பாங்க. பன்னீர் கூட சேர்ப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. அந்த வெறும் தண்ணி, மஞ்சள், சந்தனம், குங்குமம் இவ்வளோ தான் அவங்கக்கிட்ட இருக்கிறது. இது வந்து நம்மளோட விருப்பப்பட்டு நம்மளை வந்து நம்ம வளர்த்துக்கிறோம். நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள செய்கிறோம். சின்ன சின்ன விஷயத்தில் சந்தோஷம் இருக்குன்ற மாதிரி எனக்கு எந்த விஷயத்தில் சின்ன விஷயத்தில் சந்தோஷம் இருக்கோ நான் வந்து அதை செஞ்சுப்பேன். அதுக்காக அம்மாவோ எங்கள் மாமியாரோ வந்து எதுக்கு நாங்கள் இதை பண்ணலை, நீ எதுக்கு இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறன்னு யாருமே என்னை கேட்டதில்லை. உன்னால் செய்ய முடியும்னா செய் குழந்தைங்கள வச்சுட்டு. இல்லையா நீ வந்து எவ்வளோ வந்து சுருக்கிக்க முடியுமோ வேலையை அவ்வளோ சுருக்கிக்கோன்னு தான் சொல்லி 2 பேருமே எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து எனக்கு 2 பேருமே அப்படி தான் சொல்லி பழகியிருப்பாங்க. ஓரளவு அப்படியேவும் நானாக என்னை வந்து க்ரூம் பண்ணிக்கிட்டது தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கல்யாணத்துக்கு அப்புறம். தெரிஞ்ச விஷயங்கள் சில கோயிலுக்கு போகிறப்போ பெரியவங்க அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டது. என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக நான் பண்ணுவேன். எனக்கு அதில் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் இருக்கனால கண்டிப்பாக அந்த பூஜை சம்மந்தப்பட்டதில் முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டு நான் செய்கிறதுக்கு பார்ப்பேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நம்ம மஞ்சள் வச்சுட்டோம் இல்லையா, அந்த இதுலேயே கொஞ்சமாக பச்சரிசி எடுத்து போட்டு அதிலே பெரட்டி விட்டுட்டோன்னா அதில் அந்த வாசம் வந்து அப்படியே இருக்கும். நம்ம சொன்னோம் இல்லையா, தசாங்கம் இல்லாத ஜவ்வாது பொடி போட்ட வாசம் வந்து இருக்கும். ஸோ அதிலே வந்து பச்சரிசியை மட்டும் போட்டு அந்த மஞ்சள் பிளேட்டில் இருக்க மஞ்சள் வேஸ்ட்டாக தான் போகும். ரொம்ப நம்மளால் வலிச்சு வந்து எடுக்க முடியாது. ஸோ அப்படியே அதிலேயே பெரட்டி விட்டுட்டோன்னா தட்டும் க்ளீன் ஆகிடும். நம்மளுக்கு பச்சரிசி அந்த தீபம் வைக்கிறதுக்கு. எனக்கு வந்து எங்கள் சிஸ்டர் இன்லா வந்து காசி வெளியில் வந்து டூர் போயிட்டு வரும்போது அன்னபூரணி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்னபூரணியை வைக்கிறதுக்கெலாம் அந்த தட்டு மேலே தான் வைப்பேன். மஞ்சள் போட்டு அந்த அரிசி மேலே தான் வைப்பேன். அதுக்கப்புறம் ஜன்னல், நிலக்கதவு எல்லாத்துலேயுமே வந்து சந்தன குங்குமம் வச்சு அன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு ஆஃப்டர்நூன் இருக்கும், ஒரு ஈவினிங்கே இருக்கும், 4:00 இருக்கும். அப்படியே கீழே போயிட்டு அத்தை மாமாட்ட அந்த ஆடு வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் இடம் இருக்குது வீட்டை சுற்றி, ஃபுல்லாக உள்ளே நுழைஞ்சிருது.
எந்த செடியுமே வைக்க முடியாது. செம்பருத்தி ஒரு 3, 4 செடி இருக்கும். எங்கள் மண்ணுக்கு ஆக்சுவலாக எந்த ஒரு பூச்செடியும் வராது, எந்த காய்கறி செடியும் வராது. அப்படி இருந்து எங்கள் ஆசைக்காக சில செடிகள் வந்து வளர்த்துட்ருப்போம் நானும் எங்கள் அத்தையும். ஆனால் அதையுமே அந்த ஆட்டுக்கு பொறுக்காது. அப்பப்போ வந்து அதை மேய்ஞ்சிட்டு போயிடும். அசந்தோன்னா போதும், ஒன்றையுமே விட்டு வைக்காது. மருதாணி செடி, வேப்ப இலை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமேவும் ஒரு 2, 3 தடவை அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்களும் கொஞ்சம் இடையில பிஸியாக இருந்தனால இந்த வேலையை பார்க்க முடியல. வேலியெல்லாம் போட முடியல. நீங்கள் சொல்லலாம் கம்பி வேலி இந்த மாதிரி போடலான்னு சொல்லிட்டு. பட் அது வந்து பெரிய பட்ஜெட்டு. எங்கள் இடத்த சுற்றி போடுறதுக்கு வந்து அதுக்குன்னு சொல்லி போட்டால் அது பெரிய பட்ஜெட்டில் போய் தான் முடியும். இப்போதைக்கு அந்த இடம் வந்து எங்களுக்கு எந்த பிளானும் இல்லாததுனால இப்போ வீடு மட்டும் இருக்குதுன்னா சுற்றி காம்பவுண்ட் போடலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி. பட் இது கொஞ்சம் வீட்டை சுற்றி கொஞ்சம் இடம் இருக்கிறனால நாங்கள் வந்து அதை எந்த பிளானும் பண்ணாமல் இருக்கிறோம். இப்போதைக்கு கம்பி வேலி போட்டு அப்புறம் நாளைக்கு எங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும்ன்றனால எங்கள் அத்தை மாமா வந்து அந்த ஐடியா எதுவும் பண்ணலை. இப்போதைக்கு கம்பி வேலி மட்டும்தான் போட்டுட்ருக்குறோம். சும்மா அந்த முள் வெட்டி அப்படியே வேலி மாதிரி போட்டுட்டோன்னா அது கொஞ்சம் நாள் நீடிக்கும். திரும்ப எப்போது அது மாதிரி போயிடுதோ, அந்த முள் வேலி போயிடுதோ, திரும்ப இது மாதிரி வெட்டி போட்டுப்போம். இதை சொல்லியே ஆகணும். இது வந்து யானை நெருஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த கிட்னி ப்ராப்ளம், இந்த ஸ்டோன் வருது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இதை தான் அரைச்சி கொடுப்பாங்க சித்தால வந்து. உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு காட்டிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறையா இருந்தது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி குழந்தைங்க வந்து நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நாங்கள் முள் வெட்ட வந்ததும் பையனும் வந்துட்டான். இது இப்போ கிடையாது, எனக்கு தெரிஞ்சு 1.5 வயசு 2 வயசுலேயும் எதையாவது தூக்கிட்டு வருவான். எங்களுக்கு தான் பயமாக இருக்கும், காலில் கையில் போட்டுக்குவானோன்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தைங்கள வந்து என்கேஜாக வச்சுருங்க. அவங்க ஸ்கூலுக்கு போகிறப்போ அந்த ஒரு டென்ஷன் இருக்காது. அவங்கள வந்து மெச்சூராக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம என்னென்ன வேலை பார்க்குறோமோ அதை அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணிக்கணும் நம்ம. அது வந்து ஒரு நல்ல பழக்கம். நல்லா அவங்களும் பழகிப்பாங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து ராகி சேமியாவில் தான் பால் ஊற்றி கொடுத்த ஸ்நாக்ஸாக அப்படியே அயன் பண்ண வந்துட்டேன். நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் பண்ணியிருப்பேன். ஷார்ட்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நைட் டின்னர் வந்து அன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.